ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கர்மா அப்படிங்கிறது முற்பிறப்பில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை அதில் கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்து இதெல்லாம் அனுபவித்து இதை தீர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இறைவன் ஒரு பர்த்தையும் கொடுத்து அனுப்புகிறார். கந்தர அலங்காரத்தில் ரொம்ப பிரமாதமாக பேசியிருப்பார் அருணகிரிநாதர். பேட்டை தவம் சற்றும் இல்லாத என்னை, முன்னால் செஞ்ச தவம் புண்ணியம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாத என்னை, பேட்டை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கடைய வழிவிட்டவா. இந்த மிகப்பெரிய பிரபஞ்சமான இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கடக்க முடியாத கடலை கடக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சு அந்த தோணியை செஞ்சு அந்த தோணியில் அனுப்பிச்சி வச்சுருக்கார். இதில் மனித பிறப்புன்னு கொடுத்து அதனால் புல்லாய் பூண்டாய் பல்விருக்கமாய்னு சொல்லதில் எல்லா பிறப்பும் கடந்துட்டு மனுஷ பிறப்பாக வர்றார். அப்போ கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தலறிதுனாங்க அவையார். மனுஷனாக பிறக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம்ட்டார் திருவாசகத்தில். ஆனால் அப்படி பிறந்தாலும் அதில் குறையில்லாமல் பிறக்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அவையார். இப்பேற்பட்ட பிறப்பில் பிறந்ததுக்கப்புறம் கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்றாங்க. அப்படிப்பட்ட பிறப்பெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அதில் கர்மாவும் கரெக்டாக அமையணும். பேட்டை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கடைய வழிவிட்டவா செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேங்கிறது தான் கந்தர் அலங்காரம். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த கர்மாவை தான் எடுத்துகிட்டு வர்றோம். சஞ்சித கர்மா பிராப்த கர்மா அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. அது இருக்கட்டும். அப்போ அந்த கர்மாவை தீக்கிறது அப்படிங்கிறது அதில் நிறையா நம்ம நேயர்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வந்துருந்துச்சு. அதை கமெண்ட்ஸில் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை படித்ததுமே சரி இது சம்மந்தமாக உடனேவே பதில் சொல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வ கோளாறாகின்னு வச்சுக்கிடுவோமே. அப்படி உக்காந்தாச்சு இந்த வீடியோவில். எனவே இதில் ஒரு நேயர் கேட்டிருந்தார், அதை ஒரு கேள்வியாகவே கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். அதாவது சனி கர்மாவை, ஒரு மனிதனுடைய கர்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த கிரகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை எந்த இடத்த வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் கேட்டாங்க. இதை இன்னொரு விதமாக எடுத்துக்கிடலாம். ராசி சக்கரத்தில் 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்திலிருந்து லக்னம்ங்கிறது கிழக்கு அடிவானத்தில் உதயமாகக்கூடிய ராசி தான் லக்னமாக எடுத்துக்கிறோம். அந்த ஜாதகன் ஜனனம் ஆகிறப்ப கிழக்கில் அடிவானில் உதயமாகிறது. அந்த 1வது வீட்டிலேருந்து மேலே இருக்க 7 வீடுகளும் நம்மளுடைய சௌரியத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன சரிவை நிற்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற 7 வீடு இருக்குது. ஏன்னா ராசி பூமி இருக்குன்னா மேலே இப்படி சுற்றி வர்றதில்ல, இப்படி சுற்றி வருது. அப்போ இந்த நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய 7 வீடுகள் இருக்குது பாருங்கள், அதை நம்ம ஓரளவுக்கு டிசைன் பண்ணிக்க முடியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய 7 வீடுகள்ங்கிறத விட 6 வீடு, இந்த பக்கம் 6 வீடுன்னு வச்சுக்குவோம். கீழே 6 வீடை நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. ஒரு எடுத்துக்காட்டாக லக்னம் இருக்குது. லக்னம்ங்கிறது தன்னை பற்றி குறிக்கக்கூடியது. தான் அவனுடைய இஷ்டத்துக்கு தான் எல்லாரும் வாழ்கிறானே தவிர அடுத்தவங்களோட இஷ்டத்துக்கு வாழ்கிறதுங்கிறது அடுத்த பிரச்சனை. அது ஒரு சிலர் ஒரு வெளியில் பந்தா காமிக்கணுங்கிறதுக்காக கூட பெருசாக மதிக்கணுங்கிறதுக்காக கூட இல்லாததை இருக்கிறதா காமிக்கிறது கூட உண்டு. அதுவுமே தன்னை பற்றின ஒரு உயர்வான எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான். அப்போ இந்த லக்னம்ங்கிறது அதை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது, அதே மாதிரி குடும்பத்தை குறிக்கக்கூடியது. நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல குடும்பத்தை செட் பண்ணுறோம். அதே மாதிரி பொருளாதாரங்கிறது வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒன்று தொழில் பண்ணி சம்பாதிக்கிறோம். அப்படிங்கிறதுல அதில் சேர்த்து வைக்கிற சேவிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 2ஆம் இடத்துல வர்றதுங்கிறதுனால அந்த சேமிப்பு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 3ஆம் இடம்ங்கிறது ஆசையை குறிக்கக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக உண்கலத்தை எல்லாம் குறிக்கும் அப்படிம்பாங்க. சாப்பிட்ற பாத்திரம் முதல் கொண்டு கடுக்கன் முதல் கொண்டு, இப்போல்லாம் கடுக்கன் யாரும் போடுறதில்ல, கடுக்கன் முதல் கொண்டு குறிக்கக்கூடியது. அப்போ கடுக்கன் அவங்கவுங்க விருப்பத்துக்கு போடுவாங்க, விருப்பின கலரில் போடுவாங்க ஒன்று. 2வது சாப்பிட்ற தட்டு உணவு பாத்திரம் அப்படிங்கிறது நம்ம விருப்பத்துக்கு வச்சுக்காங்க. சிலர் வெள்ளித்தட்டில் சாப்பிட்றாங்க, சிலர் தங்கத்தட்டில் சாப்பிட்றாங்க. பெருந்தலைவர் காமராஜர்லாம் இருந்தார், முதல்வராக கூட இருந்தார். சும்மா சாதாரணமாக உட்காந்து தான் சாப்பிட்டாரு, இலையில ஓட்டுத்தையும் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கல அது இவங்க டிசைட் பண்ணிக்கிறது. 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் வீடு. நமக்கு பிடிச்ச வாகனம், எனக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பிடிக்காது, ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இந்த கார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இன்ன கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இன்ன கம்பெனி கார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாகனத்தை நமக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணுறோம். வீடு நமக்கு வேணுங்கிற மாதிரியான ரூமெல்லாம் வடிவமைக்கிறோம், அதுக்கு பெயிண்ட்லாம் நம்ம கலரில் நமக்கு பிடிச்ச கலரில் அடிக்கிறோம். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 5ஆம் இடம்ங்கிறது பட்டப்படிப்பை நோக்கி போகிறது. அது நம்ம நம்ம விருப்பத்துக்கு தானே படிக்கிறோம்.
ஒரு சிலருக்கு மாறுதல் அமையுதுங்கிறத விடுவோம். ஜென்ரலாக எடுத்துக்கிட்டால் நம்ம விருப்பத்துக்கு அந்த படிப்புங்கிறத நகர்த்திட்டு போகிறதுக்கான அமைப்பு அந்த வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்துருக்காரு. 6ஆம் இடம்ங்கிறது எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். எதிரிங்கிறது வந்து நம்ம யாரை மனசில் எதிரியாக நினைக்கிறோமோ அவன் தான் நமக்கு எதிரி. சரியா? ஆக்சுவலாக அவன் நம்மளை எதிரியாக கூட நினைக்காம இருக்கலாம். ஆனால் நமக்கு பிடிக்காத ஒருத்தரை வந்து மனசில் வெறுப்போட நினைக்கிறப்ப அவர் தான் நமக்கு எதிரியாகிறார். நமக்கு எதிரிங்கிறது வந்து வெளியில் எங்கேயும் இல்லை, மனசுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ நம்ம தான் உருவாக்குறோம் எதிரியை. எதிரி வந்து அவன் எதிர்ப்பாகவே இருந்தாலும் அவனையும் வந்து நம்ம பாசிட்டிவாக ஏற்றுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அவன் பாசிட்டிவாக இருந்தாலுமே நம்ம நெகட்டிவாக ஏற்றுக்கிறதுனால எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வருது. எதிரிங்கிறத நம்ம உருவாக்கிக்கிறோம், நம்ம மனசில் எண்ணிக்கிறோம். 6ஆம் இடம். 7ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. 6ஆம் இடம்னா 1 to 6 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ மேலே இருக்கிற இது எல்லாமே வந்து நம்மளால் ஓரளவுக்கு சரிவணிக்கக்கூடிய விஷயங்கள். கீழே இருக்கிற அந்த 6 வீடை பாருங்கள். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ட்டான். முதல் பாயிண்ட்டே அதான். அப்போ வரமா சாபமாங்கிறது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அது ஒரு பாயிண்ட்டு. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஒரு மனிதனுடைய ஆயுள் அப்படிங்கிறது அவன் கையில் இல்லை. அது எப்போ முடியணும், எப்போ வரணும், போகணுன்றதெல்லாம் இறைவன் கையில் உண்டாது. மழை பெரும் பிள்ளை பெரும் மகாதேவனுக்கு எதிரியாதுன்னு ஒரு பழமொழி கூட உண்டு. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அவன் என்ன கர்மா செஞ்சுருக்கானோ, என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கானோ, போன பிறப்பில் என்ன கர்மா இருக்கோ அதுக்கான பலன்கள் இந்த பிறப்பில் என்ன மாதிரியெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த 9ஆம் இடத்தின் வழியாக எடுத்துக்கலாம். பாக்கியம் என்னென்ன மாதிரியான சுகதுக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் இது அப்படிங்கிறது, அந்த பிராப்தம் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத, அது துக்கமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அறியறதுங்கிறது 9ஆம் இடத்துல. 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபம். நம்ம என்னதான் வேலை பார்த்துக்கிட்டே வந்தாலும் நான் நல்லாத்தையா வேலை பார்க்குறேன், நல்லாத்தையா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை நல்லாத்தையான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி கல்லால் வந்து காசு விழுகலையே, எதிர்பார்த்த மாதிரி எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலையே அப்படிம்பாங்க. அந்த 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அதனால தான் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் வந்து 11ஆம் இடம்ங்கிறது வந்து இறைவன் பார்த்து கொடுக்கறது. 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் அப்படிங்கிறான். அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆக கீழே இருக்கக்கூடிய அந்த பூமிக்கு கீழே இருக்க மறைவாக இருக்கக்கூடிய இந்த 6 வீடுகளும் பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்து கொடுக்க வேண்டிய அது கொடுப்புன்னு, அதுதான் கொடுப்புன்னுன்றோம். இதில் இந்த 10ஆவது வீட்டை மட்டும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணி வந்தோம்ல, 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் அப்படின்றான். கர்மம் அப்படின்னா பிராப்த கர்மம் சஞ்சித கர்மான்னு ரெண்டையும் சொல்லலாம். பூர்வ புண்ணிய கர்மான்னு எடுத்துக்கிடலாம். இந்த பிறப்பை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம்ங்கிறது தொழில் ஸ்தானம். கர்மம்னா தொழில். கர்மமே கண்ணாயினார் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி தொழிலை குறிக்கக்கூடியது. அப்போ 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் வந்து அவங்கவுங்க சௌரியத்துக்கு தான் உருவாகும். கிட்டத்தட்ட இப்போ ஒருத்தர் வந்து நான் இன்ன படிக்கணும், நான் மெடிக்கல் படித்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் என்ஜினியரில் போய் நிற்பார். என்ஜினியர் ஆகணும்னு படிச்சுக்கிருப்பார், அவர் டாக்டரில் போய் நிற்பார். ஏதோ ஒரு படிப்பை படித்து ஏதாவது ஒரு விதத்தில் போய் தொழிலில் உட்காருவாங்க. சிலர் வந்து என்ஜினியருக்கு படிச்சிருப்பாங்க, அக்கௌண்டண்ட்டில் வேலை பார்ப்பாங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு படிச்சிருப்பாங்க, வேற ஒரு வேலை பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் வந்து இன்னும் சொல்லணும்னா எம்டி கார்டியாலஜி, ஆனால் அக்கௌண்ட்ஸில் இருக்கார். ஆக இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வித்தியாசமான துறைகளில் அமையிறதுங்கிறது, அந்த தொழில் அமைச்சு கொடுக்கறதுங்கிறது ஆண்டவன் தானே அமைச்சு கொடுக்கணும். அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறத வந்து 10ஆம் இடத்துலேருந்து எடுத்துக்கிறோம். அப்போ கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக ஒருத்தர் வேணும்ல, அந்த காரகன் ஒருத்தர் வேணும்ல, அவர் வந்து சனீஸ்வரனை எடுத்துக்கிறோம். அதனால தான் சனீஸ்வரனை பார்த்து எல்லாரும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து ஒரு தடவை பயிற்சி ஆகிறாருனாலே நீதிமான்னு சொல்கிறான் சனீஸ்வரனை. அப்படி தராசு தட்டை தூக்கி பிடிச்சாருன்னா அவருக்கு வேலை வந்து அதுதான். தராசு தட்டை தூக்கி பிடிச்சாருன்னா இந்த பக்கம் 1/2 கிலோ கம்மியாக இருக்குது, இங்கிட்ட 1/2 கிலோ கூடுதலாக இருக்குன்னா கிடுகிடுன்னு அறுத்து தூக்கி இங்கிட்டு போட்டுருவார். இந்த அறுக்கிறனால பிளட்டு போயிருமே, ரத்தம் வருமே, அதெல்லாம் யோசிக்க மாட்டார். அந்த வேதனை இருக்க இருந்துட்டு போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நியாயம்ன்றது இந்த பக்கம் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி இங்கிட்ட அறுத்து போட்டுருவாங்க. அப்போ கர்மா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது சனீஸ்வர பகவான். அப்போ ஒரு ஜாதகத்தில் கர்மாவை பார்க்குறதுங்கிறது வந்து சனீஸ்வரனை பார்த்தாலே அந்த கர்மா என்னங்கிறது ஓரளவுக்கு தெளிவாக கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் அதில் நிதர்சனமான உண்மை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இதில் நம்ம நண்பர் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க பேர் கூட வெங்கடேஷ் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். சார், ஐ ஹவ் வாட்ச்டு யுவர் வீடியோஸ் ரெகுலர்லி. யுவர் லாஸ்ட் வீடியோ அபவுட் கர்மா எக்ஸ்பிளனேஷன் இஸ் யூஸ்ஃபுல். As Newton said, every action has equal and opposite reaction and தீதும் நன்றும் பிறர் தர வாரா செட் பை திருவள்ளுவர் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அது திருவள்ளுவர் இல்லை, கணியன் பூங்குன்றனார் பாடுனது. We are only responsible for our current life, good or bad situation. My question are அப்படின்னு கொடுத்துட்டு இதில் கொடுத்துருந்தீங்க, how can we predict a person's good karma and bad karma?
அவருடைய கர்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறத எதன் வழியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல்ல சனீஸ்வரன் அவர் தான் வந்து கர்மாவை கொடுக்க போகிறார். அவரை பார்த்தோம்னா அவர் எதன் வழியாலாம் கொடுக்குறார், எதன் வழியாக அந்த கர்மாவை அனுபவிக்க வைக்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். அவங்களுடைய தொழில் மட்டுமல்ல, அவங்க வந்து கொண்டு வந்திருக்க கர்மா நல்ல கர்மாவாக இருக்குமா நல்லா இல்லாததாக இருக்குமா அப்படிங்கிறத 10ஆம் இடத்துல தெரிஞ்சுக்கலாம், 5ஆம் இடத்துல தெரிஞ்சுக்கலாம், சனீஸ்வரன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தகப்பனாரை பற்றி தெரியணும்னா 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம்ன்றமோ அது மாதிரி 9ஆம் இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். தகப்பனார் காரகனான சூரியனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். தகப்பனார் ஸ்தானாதிபதியான 9ஆம் இடத்து அதிபதியை வச்சு தெரிஞ்சுக்கலாம்ன்றாங்கல்ல, அது மாதிரி இதில் வந்து 10ஆம் இடம் 5ஆம் இடம் சனீஸ்வரன் இதை எடுத்தாலே நமக்கு அந்த கர்மா என்னங்கிறது தெரியும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஸ்தானம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றான் 5ஆம் இடம். அதனால தான் 5ஆம் இடம் தெளிவாக இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய அமைதியான வாழ்க்கை, பேரு, புகழ், சந்தோஷம் அத்தனையும் அதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படிம்பாங்க. இஸ் சனி பகவான் ஒன்லி கிவ்ஸ் ரிசல்ட் ஆஃப் கர்மா. சனி பகவான் தான் ரிசல்ட்டை கொடுக்கணும், கர்மாவுக்கான ரிசல்ட்டை கொடுப்பார். அவர் கொடுக்கறது தான் அந்த நம்ம பூமிக்கு வந்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்றுறாரு. ஒரு தடவை அவர் 30 வருஷத்தில் ஒரு சுற்றி வர்றார். ஒரு ரவுண்டு சனீஸ்வரன் வந்துட்டார்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி கர்மாவுக்கு மேலே முடிச்சாச்சுன்னு அர்த்தம், வந்த வேலையை பாதி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். அடுத்து கேட்டிருந்தீங்க, வில் சன் சஃபர் ஃபார் பேட் கர்மா ஆஃப் ஹிஸ் ஃபாதர்? நிச்சயமாக கிடையாது. தகப்பனார்னால பிள்ளை வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது முன்னோர்கள் செஞ்ச பாவம் அல்லது முன்னோர்கள் பெற்ற சாபம் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதனால் குழந்தை இல்லை, அதனால் சொத்து பூராம் போச்சு, அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய கர்மா என்னவோ, தகப்பனாருடைய கர்மா என்னவோ அதுக்காக அவர் பிறந்திருப்பார். பிள்ளையினுடைய கர்மா என்னவோ அதுக்காக பிள்ளை பிறந்திருப்பான். இதுக்கு ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு இடத்துல தான் அந்த பிள்ளையும் பிறந்திருப்பார். இதை இன்னொரு எடுத்துக்காட்டு கூட இருக்குது, சொல்கிறேன் அதையும். இஃப் அ பர்சன் டைடு டியூ டு ஹிஸ் கர்மா வில் ஹி ஹாவ் நெக்ஸ்ட் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. கர்மாவால் மனிதன் வந்து ஆயுள பிரியறதில்லை. பிறந்த எல்லாத்துக்குமே முடிவுன்னு ஒன்று இருக்கணும். எப்போ துவக்கம்னு ஒன்று இருந்துச்சோ அப்போ முடிவுன்னு ஒன்று வந்தே தீரணும். அதனால் கர்மாங்கிறது வந்து எல்லாரும் கர்மாவை நோக்கி தான் வர்றோம். அது இருந்தாலும் இல்லாட்டினாலும் தோற்றம்னு வந்துட்டால் மறைவுன்னு வந்தாகணும்ல. அதனால் அவங்க எப்படி போகிறாங்க, அது கர்மாவால் போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை. மறுபிறப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது, இன்னும் சொல்லணும்னா ஒரு சிலருக்கு 12ஆம் இடத்துல வலுப்பெற்ற குரு, அந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தால் மறுபிறப்பு இல்லாமலே கூட போகலாம். அது வந்து அதுதான் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ அந்த வகையில் வந்து இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து தகப்பனாருடைய கர்மா வந்து பிள்ளைகளை பாதிக்குமா அல்லது பிள்ளைகளுடைய கர்மா வந்து தகப்பனாரை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தேன் தெரியுமா, அமைதியாக இருந்தது எனக்கு லைஃபு, கல்யாணம் பண்ணி இந்த பையன் பிறந்தேன் பாரு, நாய் வட்ட வாடு வட்டுவிட்டேன், நான் நெம்ப சிரமப்பட்டுவிட்டேன் அப்படின்னுவான். ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இந்த பையன் பிறந்ததுனாலேயோ இந்த பொண்ணு பிறந்ததுனாலேயோ அல்லது அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததுனாலேயோ ஒரு கஷ்டப்படலை. இந்த பிள்ளை பிறந்து என்ன சொல்கிறான், ஆக்சுவலாக அவருடைய கர்மாப்படி அவருடைய இந்த திசையிலேருந்து இந்த திசை வரைக்கும், இன்ன வயசுலேருந்து இன்ன வயசு வரைக்கும் ஒரு சிரமப்படணும்னு இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வாசகம் தான். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க, எட்டுக்கு அதிபதி வந்து சப்தம திரிகோணங்களில் கேந்திரத்தில் நின்று தசை நடத்துச்சுன்னா, அதுவும் நெகட்டிவாக நின்று தசை நடத்துச்சுன்னா படுத்தி எடுத்துரும்ன்றான். எது சுகர் நாடி எனும் ஜோதிட சிகாமணியில் அந்த புக்கில் சொல்கிறான். அதாவது இதில் புலிப்பாணியில் சொல்கிறாரு இது. அதாவது அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியே போட்டு வருத்திடுவான், கண்டோர் ஏசிரவும் கடையினர் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனம் எல்லாம் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான், ஒருவன் கடத்திரத்தை உன்னித போகம் செய்வான், நட்டபகிர் தீச்சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்னா. எது எட்டுக்கு அதிபதி திசையில். அதே இது சுகர் நாடியில் ஒரு பாடலில் சொல்கிறேன் பாருங்க, யோக தசை நடக்குது, சக்கிராதியும் லக்கினாதியும் அப்பன் வீடுற நடிதாவு தப்பிலாமதி பெற்றதாயிரை தத்தினாலுற வதனோடு சுக்ரன் வாழற வர்க்கமேரிமா சுத்த வேளிலே வரலாக சொர்க்கியாதி சூரர்க்கு மாகுரு சுப்புஞாலய மிசைமேவ மிக்க தூமதி நற்பனோடொரு வர்க்கமேவினன் வரலாவே தக்க நாவலர் மிக்க பாமலை சத்தமாரியின் எதிர்பாட சந்திர சாமரம் நற்புநாசனம் சக்கரேசரன் இவனாமேனா. ரொம்ப பிரமாதமாக இருப்பான்னு சொல்லு, பேரு புகழோட பிழைப்பான்னு சொல்லு, அவனுடைய ஆட்சி கட்டில் உட்காந்து நல்ல சௌரியமாக பிழைப்பான்னு சொல்லுன்ற மாதிரியான அமைப்பு சொல்கிறான். அப்போது அவன் வந்து நல்லா இருக்கணும் நல்லா இல்லாமல் இருக்கணுங்கிறத அவங்களுடைய கர்மாப்படி அந்த தசை டிசைட் பண்ணிடும், எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும். அதை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் சொல்கிறதுக்கு இன்னொரு பையன் வர்றான். அவன் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்.
இந்த தகப்பனாருடைய ஜாதகத்தில் என்ன சொல்லுதோ ஏறக்குறைய அதையும் அதே தான் திருப்பின்னு சொல்லுவேன் ஒரு தடவை. 2வது வாய்ப்பாடையே மறுபடியும் பண்ணன்றேன் பாருங்க. அது மாதிரி மறுபடியும் அதே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன டைம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், அவ்வளோதான் விஷயம். அப்போது ஒரு கர்மா எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல தான் இன்னொரு குழந்தையும் வந்து அந்த தகப்பனுக்கு கொண்டு போய் பிறக்க வைப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ தான் அவங்க 2 பேரும் அதில் செட் ஆகிறதுக்கான அமைப்பு. எந்த ஒரு தகப்பனாருடைய ஜாதகத்தில் அவருக்கு புத்திர சோகம் வரணும்னு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நான் பிள்ளைகளை இழந்து, நான் என் மகனை இழந்து கஷ்டப்படுறத போல, ஆயில விடுறத போல நீயும் உன் மகனை இழந்து ஆயில விடுவாய் அப்படின்னு வந்து தசரத சக்கரவர்த்திக்கு முனிவர் வந்து சாபம் கொடுக்குறாரு. ஏன் சாபம் கொடுக்குறாரு? அவர் வந்து தன்னுடைய கஷ்டத்தை வந்து நான் எப்படி கஷ்டப்படுறனோ அது மாதிரி நீயும் வந்து கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் அவர் சொல்கிறார். நாயகன் பின்னும் தன் தேர்ப்பாகனை நோக்கி நம்பி சேயனோ அணியனோ என்றலும் தேர்வலானும் வேயுயர் காணில் தானும் தம்பியும் மிதிலை பொண்ணும் போயினன் என்ற ஓழ்தத்தே ஆவி போனான்ட்டான். தேர்ப்பாகன் வந்து உள்ள நுழைஞ்சதுமே தசரத சக்கரவர்த்தி அப்படி டக்குன்னு மூர்ச்சையானவன் எழுந்து நின்று பார்க்குறான். வந்துட்டார், டிரைவர் வந்துட்டார், வரையில் வண்டியில் எல்லாம் திருப்பி சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டானா அப்படின்னா அதை கேட்குறாரு. நம்பி சேயனோ அணியனோ என்றலும் நாயகன் கேட்குறான். யார்? இவர் தசரத சக்கரவர்த்தி கேட்குறாரு. ராமனின் சீதையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னா வேயுயர் காணில், அதாவது வெம்மையான கொடுமையான கானகத்தில் தானும் தம்பியும் மிதிலை பொண்ணும் சீதையும் 3 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு ஆவி போச்சான். அப்போ அந்த புத்திர சோகத்தில் தான் இவருக்கு ஆயுள் பிரியணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இவர் வந்து கொடுமையான கானகத்தில் போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான வேதனையில் உசுர ஊர்றான். ஆனால் கம்பர் அவங்க 3 பேரும் போனது அவர் எப்படி எழுதுறாருன்னா, வெய்யோ நொடி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானொடும் இடையானொடும் போனாள் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னா அப்படி பிரமாதமாக போயிருக்காங்க, சந்தோஷமாக போயிருக்காங்க. இப்போ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதுமே இல்லை இன்றைக்கி வந்து நாள் நல்லா இல்லை, இன்றைக்கி அஷ்டமி நவமியாக இருக்குது, இன்றைக்கி வடக்க சூலம் மேற்க சூலமாக இருக்குது, நான் நாளைக்கு போய்க்கிறேனே, இல்லை இந்த டைம் சரியில்லை, ராகு காலம் முடியட்டும், அப்புறம் வேணா கிளம்பு, எதுவுமே சொல்லலை, எதையுமே சொல்லலை. நீ வெளியில் போகணும் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி போனால் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து அந்த புத்திர சோகத்தை வந்து தசரத சக்கரவர்த்திக்கு கொடுக்கணுங்கிற பிராப்தம் இருந்தது, அது கொடுத்துருச்சு, பிரமாதமாக கொடுத்துருச்சு. ஆனால் அவங்க சந்தோஷமாகவே போயிட்டாங்க, இவர் வருத்தப்பட்டே சாகனம்ன்றது விதி. அப்போது ஒரு தகப்பனாருடைய ஜாதகத்தில் அவருக்கு புத்திர தோஷம் புத்திர சோகம் இதெல்லாம் வரணும் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை, ஆயுள் கம்மியான ஒரு பிள்ளை தான் வந்து அந்த தகப்பனுக்கு பிள்ளையா பிறப்பான். அப்படி பிள்ளையா பிறந்தான்னா இவனுடைய ஆயுள் முடியணுங்கிறது இயல்பாகவே முடியும். அவருடைய அந்த பையனுடைய கர்மாப்படி ஆயுள் முடிஞ்சிடும். அந்த புத்திர சோகம் அப்படிங்கிறது இவரை நோக்கி வரணுன்ற மாதிரியான அமைப்பிற்கும் வந்துடும். அப்போ 2 வேலையும் நிறைவேறிடுச்சா? அப்போ பையன் பிறந்ததுனால தான் தகப்பனார் கஷ்டப்பட்டாருனோ, தகப்பனார்னால தான் பையன் கஷ்டப்பட்டாருனோ, ஒருத்தருடைய கர்மா இன்னொருத்தருக்கு வந்துச்சோ? வாய்ப்பே கிடையாது. ஒரே மாதிரியான மேட்சிங், அது கரெக்டாக சேர்ற இடத்துல தான். இப்போ எப்படி வளையல் போடுறப்ப வந்து அது கரெக்டாக அந்த முள்ளில் எல்லாம் போயிரும்னாத்தையும் அந்த வளையலை போடுவாங்க, இல்லாட்டினத்தையும் போட மாட்டாங்கல்ல, ஒடிஞ்சு போயிரும்னு. அப்போ அந்த ஸ்டேஜில் இந்த கர்மா வந்து யாருக்கு அந்த 2 கர்மாவும் மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல கொண்டு வந்து தான் ஆண்டவன் லோடு வைப்பான். அதனால தான் செமக்கத்தக்கன லோடு வைக்கிறது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புத்திர சோகத்தில் அழுந்தனம்ன்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். எத்தனையோ வீடுகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டிவியை தூக்கி உடைக்கிறாயா, கண்ணாடியில் குத்துறாயா, செவுத்தில் முட்டிக்கிறாயான்னு வாங்க. அவன் படுத்துகிற பாட்டை பார்த்து அவ எப்போ வேதனைப்படுவார். பேசாமல் இவனையும் பொட்டை பிள்ளையா பெற்று வச்சுருந்தோம்னா எவனாவது ஒருத்தன் கையில் ஒடிச்சு கொடுத்துட்டு நான் நிம்மதியாக இருந்திருப்பேன், என்னை அவன் பாடா படுத்துறாயா அப்படின்னுவான்ல. அப்போ அந்த பாயிண்டெல்லாம் எதை நோக்கி வருது அப்படின்னா இதை நோக்கி தான் வருது. அப்போ அந்த புத்திர சோகம்ங்கிறது வந்து அந்த தகப்பனுக்கு வரணும். அதே சமயத்தில் தகப்பனாரை புரிஞ்சுக்காத பிள்ளையா வந்து சேர்ந்துடணுன்ற மாதிரியான அமைப்பு. இது வந்து தகப்பன் பிள்ளைக்குத்தான் இல்லை, ஒரு குடும்பத்தில் உறவு நிலையில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். அப்படி ஒரு உறவு நிலையத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்பன் செஞ்ச புண்ணியம், பாட்டன் செஞ்ச புண்ணியம், தாத்தன் செஞ்ச புண்ணியம் இவன் நல்லா இருக்காயா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி அவங்க செஞ்ச பாவம், அப்பா வந்து என்ன தோஷம் பண்ணாரோ என்ன பாவம் பண்ணாரோ, கோயில் சொத்தை தின்றுருப்பாங்க, அதனால தான் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அந்த குடும்பம் அதிலேருந்து சரியாக வரல அப்படிலாம் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரே மாதிரியான கர்மா வந்து தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் தாத்தனுக்கும் பேரனுக்கு இடையும் தான் வரணுமா? ஏன் புருஷன் முண்டாட்டி கடையில் வரக்கூடாதா அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு. அது எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல சேர்த்து வச்சுருவாங்கல்ல. அப்படியான ஒரு ஜாதகம் தான் நம்ம இப்போ வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்க போகிறோம். அதாவது இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால்
லக்னம் வந்து கும்ப லக்னம், ராசி வந்து மீன ராசி, நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இது வந்து ஒரு பொண்ணோட நட்சத்திரம். இது யார் என்னங்கிறது வேண்டாம் நமக்கு, ஏன்னா அது ஒரு மாதிரி வந்துடும் இல்லையா, பொம்பளை பிள்ளை ஜாதகம் இல்லையா. அதில் கொடுத்துருக்காங்க, வணக்கம் சின்னராஜையா, குரு என்பது பெண்ணின் ஜாதகத்தில் கணவர் என்று சொல்லப்படுவது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குரு கணவர்னு இல்லை, நாடி ஜோதிடத்தில் தான் சொல்லுவாங்க செவ்வாயை வந்து கணவன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடி ஜோதிட சிஸ்டத்தில் குருவை வந்து கணவன் எடுத்துக்கிறது இல்லை, குருவை வந்து ஆத்மாகாரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயுஷை பற்றி ஆயுசுன்னு சொல்ல முடியாது, அந்த லக்னமாக எடுத்துக்கிறதே குருவை எடுத்துக்கிட்டு சிலர் சொல்கிறாங்க. அதனால் குரு வந்து கணவர் கிடையாது எந்த ரூபத்திலையும். எனக்கு கல்யாணம் நடந்து 1 வருடம் தான் முடிகிறது. என் கணவருக்கு மனநோய் இருப்பது தெரிய வந்தது. இந்த மனநோய் எப்பொழுது குணமாகும்? என் நவாம்ச கட்டத்தில் குரு பகவான் நீசம் என்பது தெரிய வந்தது. இவங்க கொடுத்துருந்தது, இந்த மனநோய் எப்பொழுது குணமாகும்? என் நவாம்ச கட்டத்தில் குரு பகவான் நீசம் என்பது தெரிய வந்தது. நீசம் பெற்ற கிரகம் கணவரின் உயிரை பறித்து விடுமா? ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறேன், மனசு வலிக்கிறது ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய பர்த் டீட்டெயிலாம் அதிலே டிஸ்பிளே ஆகிருக்கு. 30th June 1994 10:30 PM. கர்மாவை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஜாதகம். எப்படின்னா, இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கைங்கிறதுல பிரச்சனை. இது எப்படி பிரச்சனை ஆகுது, கர்மா இங்கே எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முதல் பாயிண்ட் வந்து கர்மாவுக்கான பலனை கொடுக்கக்கூடியவர் கர்மகாரகன்னு சொல்லக்கூடியது சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வரனே லக்னமாக வர்றார், லக்னாதிபதியாகவும் வந்துட்டார். அதாவது கும்ப லக்னம், அங்கே லக்னத்துக்கு ஆட்சி வரக்கூடிய கிரகம் சனீஸ்வரன். அவர் வந்து சனி பகவான் ஆட்சியாகி கர்மகாரகன் லக்னத்திலேயே உட்காந்துருக்கார். அப்போ கர்மாவை குறிக்கக்கூடியவரே சனீஸ்வர பகவான்னா அந்த சனீஸ்வரன் லக்னத்திலேயே ஆட்சி வைத்து உட்காந்துருக்கார். அப்போ பர்ஃபெக்டாக இந்த பிறப்பில் அந்த பொண்ணு கர்மாவான்னு வச்சுருவான். எப்படி? அந்த சனி உட்காந்துருக்கிறது கும்பத்தில் உட்காந்துருக்கார், ரைட்டு. இல்லை, ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த சனி வக்ரமாய் நிற்கிறார். லக்னத்தில் லக்ன கேந்திரத்தில் லக்னாதிபதி உட்காந்துருந்தா அதை விட யோகம் சொல்லணுமா? கேந்திர கோணந்தண்ணில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்து மோரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடுங் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன் காலேன் நானே. அதனால் அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியது தான். பட் அவர் வக்கரமாய் நிற்கிறார். அப்படிங்கல அந்த அளவுக்கு சிரமத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கு நீடித்த ஆயுளையும் கொடுத்துருவாருன்ற மாதிரியான அமைப்பு தானே இருக்குது. அதனால் முதல் பாயிண்ட்டு, கர்மாகாரகன் சனீஸ்வரன் லக்னத்திலேயே உட்காந்துருக்கார். அவர் ரெட்ராகேஷன் ஆகிறார். ரெட்ராகேஷன் ஆனால் ஆயுளை பாதிக்க வேண்டியதானே, அதான் கர்மா பாதிக்கப்படுதில்ல, பேட் கர்மா இருக்க மாதிரி காமிக்குதில்ல. அப்போ ஆயுசு போயிட வேண்டியதானேன்னா போகாது. ஆயுசு போயிட்டு அப்புறம் கர்மா அனுபவிக்க முடியாதுல்ல, அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும்ல. அதனால தான் குரு பார்க்குறாரு அதை. அப்போ மன கஷ்டத்தோடு பிழைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த குருவும் வக்ரமாகியே பார்க்குறாரு. இந்த இதில் குருவும் வக்ரம். அப்போ கர்மாவை வந்து இப்படி ஆரம்பிக்குது இது. சரி, இதனுடைய ரிசல்ட் எங்கே கொடுப்பார்? இப்போ இந்த இப்படி கர்மா இருக்குதுன்னு சொல்கிறோம், இந்த ரிசல்ட்டை எங்கே கொடுப்பார் அப்படின்னா, சனி வந்து ராகுவனுடைய சாரம், சதய நட்சத்திரம் சாரத்தில் உட்காந்துருக்கார். அந்த ராகு குருவோடு உட்காந்துருக்கார். அப்போ குருவின் வழியாக கொடுக்கணும் அல்லது 9ஆம் இடத்தின் வழியாக கொடுக்கணும். பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானம்ங்கிறது அந்த பாக்கியத்தை தான் அவர் கொடுக்குறார். எதன் வழியாக கொடுக்குறாரு? குருவின் வழியாக கொடுக்குறார். அப்போ குரு யாருக்கு? 2ஆம் இடத்ததிபதி, 11ஆம் இடத்ததிபதி. 11ஆம் இடம்ங்கிறது லாபம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பொம்பளை பிள்ளை ஜாதகம் தானே. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம்ன்றான். அப்போ குடும்பஸ்தானாதிபதியான குரு பகவான் ரெட்ராகேஷன் வக்ரமாகி 9ஆம் பாவத்தில் போய் உட்காந்துக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில். கூட ராகு உட்காந்துடுறாரு. ஏற்கனவே சனி வந்து வக்ரமாகி நிற்கிறாரு. அப்போ சனி கர்மாவை கொடுக்கக்கூடியவர், அவர் லக்னத்தில் கொடுக்குறார். அப்படி லக்னத்தில் கொடுக்கல, தன்னை நினச்சி தானே நொந்துக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. அந்த சனி 12ஆம் இடத்ததிபதி. 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னா, ஒரு மனுஷன் போகம் பண்ணக்கூடிய இடம், இல்லற சுகம் அனுபவிக்கக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம். அதனால தான் வீடுன்னு சொன்னான். நம்மால் பேர் வச்சதுலலாம் ரொம்ப பிரமாதமாக வச்சுருப்பேன். தமிழர்கள் பேர் வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு, இதனால தான் குறிக்கணும். ஆனால் திருவள்ளுவத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த வீடு பேருங்கிறத விட்டார், அறம்பொருள் இன்பத்தோடு நின்றார். அறத்தின் வழி நின்று
பொருளை சம்பாரித்து இன்பத்தை துய்ச்சேன்னா வீடு வேறு தானாகவே வந்துரும்ட்டார். அதனால தான் அதை தனியாக சொல்ல வேண்டியதே இல்லை. நீ இதில் கரெக்டாக அறியா, ஆட்டோமேட்டிக்காக போயிடுவேன் நீ. அதாவது வண்டி போயிட்டுருக்கு, மதுரை 45 கிலோமீட்டர்னு ஓட்டிருக்கேன், போகிறோம் 35 கிலோமீட்டர்னு ஓட்டிருக்கேன், அப்புறம் இடையிலெல்லாம் பிரிவெல்லாம் காமிச்சிருப்பாங்க. நேராக போயிட்டே இருக்கோம்னா அது போக கரெக்டாக அந்த ரூட்லேயே போனோம்னா நிச்சயமாக போயிடும்ல. அது மாதிரி அறம்பொருள் இன்பத்தில் கரெக்டாக இருந்தேன்னா வீடு வேறு தன்னாலே வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் சொல்கிறாங்க. அது 12ஆம் இடத்தை வந்து இந்த சயன போகஸ்தானம், அதனால தான் 12ஆம் இடம் மோட்சஸ்தானம்னு சொன்னான். அப்போது சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது வந்து சிற்றின்பம் அப்படிங்கிறது 12ஆம் இடம், அது இன்பத்தின் உச்சத்துக்கே போயிடுறான். பேரின்பம் அப்படிங்கிறது அதுவும் உச்சத்துக்கு தான் போகிறான். அது ஒரு எண்டில் உச்சம், இது ஒரு எண்டில் உச்சம். அப்போ ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் குறிக்கிறான். ஒரு மனுஷன் மோட்சம் அடைவானாங்கிறது 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல கேது நின்றுச்சுன்னா அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்ட்டான், மோட்சம் அடைஞ்சிட்டான். அதே 12ஆம் இடத்தை எப்படி வச்சுருக்கான்னா ஜோசியத்தில் இல்லற சுகம் அனுபவிக்கக்கூடிய இடம், நான் சிற்றின்பத்தை அனுபவிக்கக்கூடிய இடமும் அதே 12ஆம் இடம். அதனால தான் சிற்றின்பத்தில் இருக்கிறவனும் முழுமையான சந்தோஷத்தை அடைகிறான், பேரின்பத்தில் இருக்கிறவனும் முழுமையான சந்தோஷத்தை அடைகிறான். அப்புறம் அதே சிற்றின்பத்திலேயே முழுமையான சந்தோஷம் வருது, இதுலேயே சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதானே, இது ரொம்ப ஈஸியாச்சே. அதில் ஏன் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு மல்லு கட்டி மூடிட்டு கிடக்கணும், வருஷக்கணக்காக தியானம் பண்ணுறேன், தாவம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், என்னத்துக்கு அப்படிலாம் பண்ணிக்கிருக்கணும் அப்படின்னா, இந்த 12ஆம் இடத்துல வந்து பேரின்பம்ங்கிறது வந்து அழியாத ஒரு இன்பம் வந்து பேரின்பம். அது என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிற்றின்பம்ங்கிறது அப்படி இல்லை, அழியக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். ஒரு பொண்ணு கொடுக்கணும், ஒரு ஆண் வாங்கணும், ஒரு ஆண் கொடுக்கணும், ஒரு பெண் வாங்கினா தானே சிற்றின்பம். அப்போ இவங்க கொடுக்கறதும் வாங்குறதுமா இருக்கிறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு நாளில் முடியத்தானே வேணும். அதனால் இது வந்து ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சு போயிடும். இது அழிவற்றது, முடிவற்றது, ஏன்னா ஆண்டவனால் கொடுக்கப்பட வேண்டியது. அதனால தான் ரெண்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சான். அதனால தான் நம்ம கல்ச்சரில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு வச்சான். அப்போத்தையும் காமம் திகட்டும். ஏதாவது ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குது அவனுக்கு அப்படின்னா அந்த ஸ்வீட்டு கடையிலே வேலையில் உட்கார வைங்க. அவன் எத்தனை நாள் ஸ்வீட்டு சாப்பிட்றான்? 10 நாள் சாப்பிடுவான், 6 மாதம் சாப்பிடட்டும்யா. 7வது மாதம் பார்க்குறப்ப என்ன ஆகும், அப்படியே பார்த்ததும் கொமட்டிக்கிட்டு வந்துடும் அவனுக்கு. ஐயோ அப்பா இதா வேணாம்டா, நம்ம நாள் ஆகாதுறாங்க. அப்போது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததே அதனால தான். நமக்கு இங்கே இது திகட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேலைக்கு போயிடும். அதனால தான் சின்ன வயசுலேயே கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க. சரி, அது டாபிக் மாறிடும், அதை அப்படியே விட்டுருவோம். அப்போது 12ஆம் இடம்ங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானம். அப்போ போகம் அனுபவிக்கக்கூடிய இடம், இல்லற சுகம் அனுபவிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அந்த 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதி சனீஸ்வரன், அவர் ரெட்ராகேட் ஆகிறார். அப்போ போகம் அனுபவிக்கிற இடத்துல அடி விழுகுது. அதே சமயத்தில் வந்து பாக்கியஸ்தானம் இல்லை ஸ்ட்ராங்கா. சரி, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னா குடும்பஸ்தானாதிபதியும் வக்ரம். அப்போ குடும்பத்தில் சிக்கல். சரி, 7ஆம் இடம் கணவன் நல்லா இருக்காரா அப்படின்னா 7க்கு அதிபதி சூரியன், அவர் வந்து 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். அங்கே 5ஆம் இடத்து அதிபதி வக்ரம், ஆட்சியாக இருக்கார், ஆனால் வக்ரம் ஆயிட்டார். அப்போது இந்த பொண்ணுக்கு அமையக்கூடிய குடும்பம், இல்லற சுகம், கணவன் அப்படிங்கிறது 3லையுமே பிரச்சனையை கொண்டு வந்துருச்சா? சரி, இப்படியான கர்மாவில் இந்த பொண்ணு இருக்காங்க. சரி, வாய்த்த கணவர் எப்படி இருப்பார் இவங்களுக்கு? அவங்க தான் சொல்லிட்டாங்களே, டெய்லியும் அழுதுட்டுருக்கேன் சார், என்ன சார் செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன பண்ணுறது, ஏன் அந்த மாதிரி அமைஞ்சாங்க அப்படின்னா இந்த பொண்ணுடைய ஜாதகமே அதுக்கும் பதில் சொல்லும் அப்படிங்கிறதான். கணவருடைய நிலைக்கும் இந்த பொண்ணுடைய ஜாதகமே பதில் சொல்லும். அது எப்படி பதில் சொல்லும் அப்படின்னா 7ஆம் இடம் கணவன் ஸ்தானம் தானே. கும்பத்துக்கு 7ஆம் இடம் வந்து சிம்மம். சிம்மத்துக்கு லக்னாதிபதி யார்? சூரியன். அவர் எங்கே போய் உட்காந்துருக்கார்? 11ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்ற புதனோட உட்காந்துருக்கார். அப்போ இந்த 11ஆம் இடத்த அதிபதி புதன் யாருன்னா கணவருடைய ஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். சிம்மத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி கன்னிக்கு அதிபதி புதன் தானே. அப்போ அவருக்கு குடும்பஸ்தானம் வக்ரம். இந்த ஜாதகிக்கு குடும்பஸ்தானமான மீனத்துக்கு அதிபதி வக்ரம். சரி, இந்த கணவன் ஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறானே, போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம், இங்கே சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்த அதிபதி சந்திரன், அவர் போய் 8ல் மறைகிறார். யார் காலில் மறைகிறாரு? சனீஸ்வரனுடைய காலில் மறைகிறார். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி 7க்கு அதிபதியாக வந்து அவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நின்னான்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். வந்தாச்சு. அப்போ 12ஆம் இடத்த அதிபதியான அந்த சந்திரன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அதில் ஒரு சிக்கல். அவர் மறைஞ்ச ஸ்தானாதிபதியான குரு, அவர் வக்ரம்.
அவர் நின்ன ஸ்தானாதிபதி காலுக்கு அதிபதி வந்து சனி காலில் நிற்கிறார், உத்திரட்டாதி காலில். சனீஸ்வரனும் 7ல் ஆச்சு, முடிஞ்சு வச்சா. அப்போ 12ஆம் இடம் அடி வாங்குது, குடும்பஸ்தானம் அடி வாங்குது. 7ஆம் இடம் என்னாச்சு? 7ஆம் இடத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, அது சிம்மம் வருது, சிம்மத்துக்கு 7ல் சனி ஆட்சி, முடிஞ்சு வச்சு. ஆட்சி மட்டும் இல்லை, அவர் வக்ரமும் கூட. ஆக கணவனுடைய ஜாதகத்தின்படி 2ஆம் இடம் பிரச்சனை, 12ஆம் இடம் பிரச்சனை, 7ஆம் இடம் பிரச்சனை. மனைவியினுடைய ஜாதகத்தின்படி 2ஆம் இடம் பிரச்சனை, 12ஆம் இடம் பிரச்சனை, 7ஆம் இடம் பிரச்சனை. அப்போ இவருடைய கர்மா இப்படி இருக்குது, இந்த பொண்ணோட கர்மா இப்படி இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து வச்சோம்னா இது ஒரு குடும்பம் ஆயிரும் இல்லையா? அதுதான் கரெக்டாக சர்க்கியூட்டுக்கு வந்து கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காரு பகவான். சரி, எடுத்துக்காட்டு சொன்னது இருக்கட்டும். இந்த பொண்ணுடைய கேள்விக்கும் பதிலை சொல்லிடுவோம் கையோட, அதுவும் சரியாக வந்துடும். அவங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறேன், மனசு வலிக்கிறது ஐயா அப்படின்னு போட்டிருந்தீங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். இதுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது கேது தசை நடக்குது இந்த பொண்ணுக்கு. கேதுல சுக்கிரன் புத்தி நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன் சுகாதிபதி, 4க்கு அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார். அப்போ சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் வரையில் நிச்சயமாக இதில் ஒரு சின்ன ரிலீஃபாவது கிடைக்கும் கண்டிப்பாக. அப்போ சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் எப்போ வருது? 2017 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. இப்போ நம்ம மார்ச் மாதம் 22ஆம் தேதி நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு மேலே இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஓரளவுக்கு மாற்றம் வரும். அதாவது மோர் தென் 60 or 70% இட் வில் பி ஓகே அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். பட் வாட் அபவுட் த 100% அப்படின்னா 100% ஒன்லி ஆஃப்டர் த கேது தசா, when the கேது தசா will be finished in 2022 செப்டம்பர் 8th. அதுக்கப்புறம் சுக்கிரதசை வரும். சுக்கிரதசை நிச்சயமாக சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து 6ல் மறைஞ்சு தான் இருக்கார். அதனால் இடம் விட்டு இடம் மாறி போய் உட்காருவீங்க. புதனுடைய சாரம் வாங்கி நிற்கிறார். புதன் நல்ல விதமாக ஆட்சி ஆகிறார். ஏன் இல்லை, புதன் வக்ரமாய் தான் ஆட்சி ஆகிறார். அப்போ பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியேறி போய் உட்காந்து அந்த இடத்துல குடும்பத்தை லீட் பண்ணுவீங்கிற மாதிரியான அமைப்பு இந்த சுக்கிரனில் வரும். அப்போ கேது முடிகிற வரைக்கும், ஏன்னா கேது 3ஆம் பாவத்தில் நிற்கிறார். அப்போ கேது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதில் இப்போ இம்மிடியட் ரிலீஃபுங்கிறது அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ரிலீஃப் இருக்கும். இது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நிச்சயமாக நிம்மதி வந்துடும், நீங்கள் அழ வேண்டியதில்லை, உங்கள் குடும்பம் ஓரளவுக்கு செட் ஆகிடும். இதில் என்ன பிரச்சனைனா 2 பேருடைய ஜாதகமும் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் சொல்லுவாங்க, நான் மட்டும் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கொடுத்துருந்தா, நான் மட்டும் வேறு பொண்ணு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டியிருந்தா, நல்ல தாயாக இருந்தாங்க கல்யாணத்தப்போ, அதுக்கப்புறம் தான் ஏன் தெரியுது அந்த குடும்பமே பயங்கரமான குடும்பம், இப்படிலாம் பேசுவாங்க. அது அப்படி இல்லை, இவங்களால கல்யாணம் நடந்த மாதிரி பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. திருமணங்கள் மாப்பிள்ளை வீட்லேயும் கிடையாது, ஈவன் பொண்ணு மாப்பிள்ளையாலையும் நிச்சயிக்கப்படக்கூடியது கிடையாது. அந்த கர்மா இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும், அதை சேர்த்து வைக்கும். எப்போ நார்த்து போலோட சவுத் போல் போகல டக்குன்னு இருத்துருமோ, ஏன் நார்த்தும் போகும்போது விளக்கிருமோ, அது மாதிரி அதற்கான அந்த சரியான பேர் வர்றதுல சர்ன்னு இழுத்துரும். அந்த சரியான பேர் மீன்ஸு சரியான கர்மா, ஈக்குவல் பேர் அப்படின்னு வரையில் இழுத்துரும். அப்போது ஒரு கர்மா வந்து எதன் வழியாக நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த குழந்தை பிறந்ததுனாலையா, அல்லது இந்த கணவரை கட்டினதுனாலையா, அல்லது இந்த மனைவி அமைஞ்சதுனாலையா, எல்லாம் கிடையாது. இல்லாட்டி எங்கள் அப்பா தான் என் முன்னேற்றத்தையே தடுத்து நிறுத்தினாருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்களுடைய கர்மாவை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. அதுக்கு சரியான இடத்துல கொண்டு வந்து மேட்ச் பண்ணுவார் பகவான். இந்த கமெண்ட்டை பார்த்ததுமே எனக்கு அந்த எண்ணம் வந்தது, உட்காந்தாச்சு வீடியோக்கு. எனவே நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.